ஆப்பிள் ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள்ப்பா. வாங்க 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 வாங்கம்மா வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. இந்த வச்சு எனக்கு பொண்ணு கிடைக்குமா? எல்லாம் வாயில்தான் இருக்குது. என்னடா சொல்றப்பா? நான் என்ன சொன்னாரு, பொண்ணு வீட்டுல போண்டா பஜ்ஜி குத்தா நல்லா அமிக்கி அமிக்கி துண்ணுற, அதனால பொண்ணு எவனும் தர மாட்டான். அததான் சொல்றாரு அப்பா. இல்லடா, டீ கடைக்கு போனா டீ குடிச்சா முடி வந்து நரைச்சதுன்னு சொல்லிட்டு போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பழக்கமாயி போச்சுடா. எப்பா நீ மட்டும் சாப்பிட மாட்டான். கண்டிப்பா பொண்ணு இந்த தாட்டு எனக்கு பாத்துருப்பா. பாத்துருவா பல்ல கட்டாதவா, சீக்கிரம் முடிச்சிடுவா. சரிப்பா கண்டி. அங்க வந்து சிரிக்காம பல்ல கட்டாது வாடா லூசு. அடிக்கடி சொல்லிதான் லூசா போயிட்டான். நீங்க சொல்லிதான் லூஸ் ஆனா இவனுக்கு வந்தா அறிவாளியா இருக்க முடியும், லூசா தான் இருக்க முடியும். பொண்ணு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் ஏன் இப்படி ஆகுறேன்? எல்லாம் நரைச்சி போச்சு. இவன் தலையில இருந்து அப்படியே ஒட்டிக்குது எல்லாம் முடியும். வாப்பா போய் கடை பார்த்துல அம்மா தம்பி அனுப்ப சொன்னாங்க போ. எப்ப பார்த்தாலும் நான் உங்களுக்கு உழைச்சி கொச்சிக்கினே இருக்கிறேன். என் குடும்பத்தை நான் எப்ப பாக்குறது? டேய் அப்படியாடா பழகணும். நீ நானும் ஒரே வயிற்று தானடா பிறந்தோம். ஆமா, ஒரே வயத்துல தான் பிறந்தோம். நான் தனித்தனியால பிறந்தோம். அதுக்கு என்னடா சொல்ல வர இப்போ? அதுக்குதான் உங்க குடும்பத்தை நீங்க பாத்துங்க, என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு பாத்துக்காது, இன்னைக்கு போய் கடை பாரு போ. எப்படி சொன்னாலும் முட்டுக்கட்டை போடுது முண்டைக்கணி. சரி பாத்துக்கிறேன் போ. பாரு பழத்தை விற்க சொன்னா வேடிக்கை பார்த்து நிக்கிறான் பாரு. இதெல்லாம் எப்படிதான் போய்க்கு போறான்னு தெரியல. ஏய் அம்மா உன்னை சாப்பிடறதுக்கு வர சொன்னாங்க, என்னை கடையை பார்த்து சொன்னாங்க. ஓ பண்ணாட பாப்படா பாப்ப கோயம்பேட்டில் அவ்வளோ பெரிய கடை வச்சிருந்தேன். கடையை நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போன்னு சொன்னேன். அந்த கடையை மொத்தமா காலி பண்ணி இந்த கடைக்கு வந்துக்கிறோம். இந்த கடையை இப்ப நீ பார்க்க வச்சு சுத்தமா மட்டமா என்ன காலி பண்ணிட்டு ஒரே ஒண்ணு மண்ணு போட்டுலான்னு பாக்குறியா? ஏ பச்சைக்கிளியா, மண்ணு போடுறத பத்திலாம் பேசாத. உன் வயிற்றுக்கு சோறு போடுறதுக்கு தான் உங்க அம்மா கூப்பிட்டாங்க. அம்மாவா? அப்ப உனக்கு நான் சித்தியா? யோ 2 பேருக்கு அம்மா தான். கடையை பாத்துக்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏய் காசுலாம் எண்ணிதான் வச்சுட்டு போய்கிறேன். ₹1 கம்மியாச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை இங்கே அடிச்சு போச்சிருவேன். பொதிப்பு போய் வா. நீ போயிட்டு வரதுக்கு கட்டிங்கள கோட்டை வச்சுட்டு வந்து கடையான்னு நிக்கிறேன் பேரு. வாங்க அம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. ஆப்பிள் மாதுளை ஆப்பிள் மாதுளை ஆப்பிள் மாதுளை வாங்க ஐயா வாங்க வாங்க அம்மா வாங்க. நீங்க வாங்கினாதான் எனக்கு கோட்டரோ கட்டிங்கோ கிடைக்கும். நீங்க வாங்கலாம் எனக்கு எதுவுமே கிடைக்காது. எங்க போறீங்க? ஏண்டா போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆகுமாடா? கட்டியா எனக்கு தெரிஞ்சு நீ 20 வாட்டி போயிருப்ப. 20 வாட்டி போனோன்னு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லல? இப்ப மட்டும் நான் அவ போகுது. தக்காளி அப்படியெல்லாம் சொல்லாத. என் பேரனுக்கு இந்த வாட்டி கல்யாணம் கண்டிப்பா ஆயிடும். உன் பேரனுக்கா? கண்டையில போற வயசுல எனக்கு கல்யாணம் ஒரு நான் எதுக்கு உங்களை நிறுத்தினு இது வரைக்கும் உனக்கு தெரியாதா? 5 பேர் போனா ஒரு நல்ல விஷயமே நடக்காது. 6 பேர் போனாதான் நடக்கும். வாங்க போலாம். நல்லா இருக்கணும். ரெட்டில போச்சு சொல்றான். வாங்கம்மா வாங்க வாங்க சார் வாங்க. ஆப்பிள் மாதுளை ஆப்பிள் மாதுளை. ஏ தக்காளி. ஐயோ வந்துருமே. யோ எங்கயா போற? மாதுளை வாழைப்பழம் வச்சா பொண்ணு வீட்டுல உங்களை மதிக்குமா? ஆப்பிள வாங்குங்க. ஏன் வாழைப்பழம் மாதுளை இருந்தா பொண்ணு விட்டு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா? யோ ரெட்டில எடுத்துன்னு போனா ஆவாதியா? ஒத்தையில எடுத்துன்னு போனோம். டேய் தக்காளி, இப்பதான்டா சொன்னேன் ஒத்தியில போனா நல்ல விஷயம் நடக்காது, அதனால ரெட்டில போகணும்னு. இப்ப மாத்தி பேசுற. டேய் கூமுட்டை, அது ஆளுங்களுக்கு, இது பழத்துக்கு. பழத்துல வாழை மாதுளை ஆப்பிள் முக்கனி. டேய் முக்கனினா என்ன எனக்கும் தெரியும். மா பலா வாழை தானே? டேய் பைத்தியக்காரன், அது பக்கத்து ஊருக்கு. நம்ம ஊருக்கு இதுதான். வாங்குறதுன்னா வாங்கு. நீ வாங்கணும் கல்யாணமே ஆகாது. தம்பி தக்காளி சொன்னா கரெக்டா இருக்கும், வாங்கிடு. தக்காளி கரெக்டா சொன்ன உனக்கு எப்படி தெரியும்? ஏன்பா அந்த ஊருக்கே தெரியும் நான் தான் நாயஸ்டன். நீ என்ன நான் பார்க்கவே இல்லையே. பாட்டி நான் சொல்றது நல்லவன்னு, நீ சொல்றது நாயை பத்தி. தக்காளி அது ஒண்ணு கிடக்கும், ஒண்ணு ஒலையில தான் கிடக்கும். நீ சொல்றது எனக்கு கரெக்டா தான் தோணுது. அப்ப அது ஆப்பிள வாங்கணும்னு தோணுமே உனக்கு? ஆமா ஆமா தோணுது. எப்பா ஆப்பிள் வாங்குப்பா 1 கிலோ. என்னது 1 கிலோவா? தக்காளி ஐயோ என்ன நீ 1 கிலோ வாங்குற? அப்பனா உங்க பொண்ணு வீட்டுல மதிக்கவே மாட்டாங்க. அப்பதான் 100-200 பவுன் தருவாங்க. நீ பணக்காரனா ஆயிடுவ. எவா வாங்கிடுதுப்பா 2 பாக்ஸ் வாங்கு. நான் அப்படியே பவுனா போட்டுன்னு சொல்லிப்பேன். முதல்ல பொண்ணு விடுவாங்கன்னே தெரியல. இந்த பைத்திய கடைசி நான் படாத அவஸ்தைப்படுறேன். ஏன்பா இருக்கிற காசுலாம் அவனுக்கே ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுவேன் கல்யாணத்துக்கு? நீ என்ன கவலைப்படுற? அவனுக்கு கொய்யாப்பா வாங்கியதே கல்யாணம் பண்றேன் நானு. ஏம்பா நான் கொய்யாப்பழம் விற்கிறது இல்ல, ஒன்லி ஆப்பிள் மாதுளை தான். இவன் காரியத்துல கை விட்டுக்கினே இருப்பான். ஏன் வாங்குறியா இல்லையா? என்ன பொண்ணு வீட்டுல ஒண்ணு எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். ஏன்பா கம்முனுக்குறா? எவ்வளவு 2 பாக்ஸ்? 12,000 மொத்தம் 24,000 2 பாக்ஸ். 24,000மா?
அப்படின்னா ஆப்பிள் வச்சுக்கிறா? காஷ்மீர் ஒன்றபுல் காஷ்மீர். இந்த ஆப்பிள் வாங்கினியானா உனக்கு காஷ்மீர்லயே ஹனிமூன் நடக்கும். காஷ்மீர்ல ஹனிமூனா? அப்புறம் என்னப்பா அந்த காசை கொடுப்பா. என்ன அப்படியே பொத்தி பொத்தி வைக்கிறா? இந்தா 25,000 இருக்குது. 1000 ரூபாய் நீ வச்சுக்க. போன டிப்ஸ் புடி. இந்தா வாங்க வாங்க. இந்தாம்மா வைமா வைமா மேல வை வை வை. இந்தா ஆப்பிள். இந்தா பாக்ஸ புடி. 2 பாக்ஸ் வை சின்னவனே. தூக்குடா. அப்ப புடிப்பா. என்னப்பா நல்ல வெயிட்டா இருக்குது. எப்பா சரியான வெயிட் இருக்குப்பா. பாத்தியா 24,000 சும்மா வருங்க. வாங்க வாங்க பொண்ணு வீட்டுக்கு போலாம் வாங்க. ஏன் நிக்கிறீங்க? பாக்ஸ் தான் வாங்கிட்டல. வாங்க பொண்ணு வீட்டுக்கு போலாம். எப்பா நீங்க போங்க, எனக்கு அர்ஜென்ட்டா வருது, நான் போய் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. நீங்க இருந்தா தான் கல்யாணம் ஆகும். தங்கமான புள்ளியாக்குறான் தெரியுமாமா? வா பாட்டியா நிக்கிறா. ஐயோ பங்கு குடியா? கட்ட பிரிக்கிறதுக்குள்ள வந்துட்டான் பாரு தக்காளி. பயங்கரமான ஆள்றா அவன். பங்கு பிரிக்கணும் உனக்கு அவ்வளவுதானே? ஆமா. பிரிச்சிடுவான். போன ஆட்ட மாதிரி என்ன ஏமாத்துறேன். அந்த பழைய எது மூஞ்சில அடிப்பேன். கரெக்டா சம பிடி. போன வாட்டி போதையில இருந்தேன், ஏமாத்திட்டேன். இப்போ கரெக்டா இருக்கிறேன், கரெக்டா பிரிப்பேன். இந்தா புடி. உனக்கு பாதி எனக்கு பாதி. ஆஹா 500 ரூபாய் நோட்டு மட்டும் நம்மளுக்கு வந்துச்சே. நம்ம லக்கி தான். யோ அத்தியா பை பை. ஐயோ வெறும் 10 ரூபாய் நோட் ஆகுது. ஏய் தக்காளி. ஐயோ 500 ரூபாய் நோட்டு. ஜாலி ஜாலி ஜாலி. வாங்க. ரொம்ப வெயிட் ஆகுது. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறேண்ணா. ஏய் அடாம இரு. பொண்ணு விட்டு எதுவுமே கூத்துட்டு பொண்ணு தாலி கட்டின பிறகு சாப்பிட்றா. எப்போ பாரு துன்றத்திலே இருப்படா. ஏன்னா முடியலண்ணா. என்னப்பா அவன் வெயிட் அதிர்ந்துக்காரன் தம்பி தானே உனக்கு கூட. அப்ப அந்த வெளிக்கிற இந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட சொல்லு. எப்போ எனக்கு அந்த ஆப்பிள் வேணாம், எனக்கு பாக்ஸ் ஆப்பிள் தான் வேணும். என்னப்பா இவன் பைத்திய மாட்ட பேசி நடக்கிறான். அது நீ சொல்லாதடா பைத்தியம். ஒன்னு குடுற ஒன்னு குத்தா நான் குறைஞ்சா போகுது. நான் ரொம்ப வெயிட் ஆகுதுண்ணா. சாப்பிட்டு தொலை. ஏய் திறக்கும் போது செவச்சவனு இருக்குது. எடு எடு எடு. அம்மா வெயிட் ஆகுதுப்பா. ஒரு பொண்ணு எப்படி இருக்குதுல. என்னப்பா செங்கல். ஐயோ வந்த கட்டுப்பா கொட்டு கொட்டு கொட்டு. ஐயோ ஏமாத்திட்டாம்பா நம்மள. அதுக்கு தான் ஒரு வாட்டம் தக்காளி தக்காளின்னா இவனும் மூணுனா. டேய் வாங்க 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 போய் போய். ஏய் இதே மாவனே அதே கலர் அடிக்கிற பாரு அவனை. குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு வந்தா தான் என் உடம்பு ஃப்ரீயா இருக்குது. ஐயோ வெறும் பாக்ஸ் ஆகுது. உள்ள பாயத்தை காணுமா? ஏய் பச்சைக்கிளி, நம்ம 2 பேரும் ஏமாந்துட்டேன்டா. நம்ம 2 பேரா? உன்னை நம்பி விட்டு போனது ஏமாந்து நானு. எல்லாரும் என்னையே குறை சொல்லுங்கடா. நீ உங்க அம்மா உங்க அப்பா எல்லாருமே என்னதானே குறை சொல்றீங்க. என்னை ஏமாத்துனது யார் தெரியுமா? நான் 25,000 ரூபாய்க்கு வித்துருந்தேன். தக்காளி வந்தான் 20,000 அவன் எடுத்துக்கின்னு 5,000 ரூபாய் என் மூஞ்சில விசில வச்சுட்டு போட்டான். தெரியுமா உனக்கு? மொத்தத்துல ஏமாந்தது நான்றா. துட்டை போட்டு கடை வச்சு ஏமாந்து நானு. நீ போடுற ஏமாறுவ மொசக்கட்டா. டேய் நம்மள ஏமாத்தின அந்த தக்காளியை சும்மா விடக்கூடாதுடா. வாடா போய் அந்த தக்காளியை தேடுவோம். தக்காளி மட்டும் கிடைக்கல, உன்னை அப்படியே அடிச்சு சாவச்சிரும்டா. டேய் அம்மா அப்பாவை விட பாசம் காட்டி வளர்த்தவன் நான் தான்டா உன்னை. இன்னைக்கு வந்து நீ என்ன சாவ வச்சிருவன்னு சொல்ற. இந்த பாரு அந்த கடவுள் கையால சாவறதும் நான் வளர்த்த பையன் கையால சாவறதும் ஒண்ணுடா. நான் வாடா சாவடுறா. வாடா வாடா போடா. இவர் பெரிய ஊத்தம் ஆயிட்டாரு. ஒரு தத்துவம் வேற சொல்லிருக்கிறாங்கப்பா. எனக்கு பொண்ணு பார்க்க போனோம். பேகு பொண்ணு கிட்ட போய் கொடுத்துக்க. பேகு தண்ணி வேணும். அப்பாடி நான் பொண்ணு பார்க்க போனோம். நான் ஆப்பிள் வாங்கினா போதும். ஆப்பிள் எங்கன்னா விற்பீங்களா? ஆப்பிள் நீதானே அன்னைக்கு ஆப்பிள் வித்த. நான் பொண்ணு பார்க்க போனோம். அதே மாதிரி ஆப்பிள் குடிக்கிறியா? 2 பாக்ஸ் ஆப்பிள். பொண்ணு சூப்பரா இருக்கும். ஆப்பிள் சாப்பிட்டா செவன் ஆயிடும். நான் என் பிள்ளையும் செவன்னு போறப்பான். தண்ணி குடிக்கிறியா? சூப்பரா இருக்கும். இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த குடிச்சிட்டு ஆப்பிள் தான். ஐயோ அன்னைக்கு பொண்ணு பார்க்கணும்னு போனானே அவனா இவன். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டுக்கிறேன். ஐயோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.